சமீபத்தில் கூட திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்கிறார், அவர் ஏதோ மாநாடு நடத்திட்டு போங்க, யாரும் வேண்டான்னு சொல்லல. மது ஒழிப்பு மாநாடு, இது போன்ற மாநாடுகள் நாங்க ஆயிரக்கணக்கான கூட்டம், பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், மாநாடுகள் எத்தனையோ நாங்கள் நடத்தி இருக்கிறோம். எங்களை போன்று தமிழ்நாட்டில், இந்தியாவிலே மது ஒழிப்பு இந்த மாதிரி போராட்டங்கள் எந்த கட்சியும் நடத்தியது கிடையாது. தமிழ்நாட்டில் இந்தியாவில் யாரும் நடத்தியது கிடையாது. நாங்கள் நடத்தி இருக்கிறோம், இன்னும் நடத்திட்டு வரோம். காலையில் கூட சொன்னேன், நான் மது ஒழிப்புல பாட்டாளி மக்கள் PhD வாங்கியிருக்கு. திருமாவளவன் இப்பதான் LKGயில் முதல் படி எடுத்து வச்சிருக்கிறார். வரட்டும், தப்பு கிடையாது. அவருடைய எண்ணம் சரியான எண்ணம் தான். நீங்க நடத்துங்க, ஆனா எங்களை இழிவுபடுத்தாதீங்க, எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. நாங்க இடமோ நாங்க கேட்ட மாதிரியும் நீங்க நாங்களாம் பாமக கூப்பிட மாட்டோம்னு சொல்லி, நாங்க யாரு உங்களை கேட்டோமா? நீங்க நடத்திக்க, யாருன்னா கூட்டிட்டு போங்க. பாமக அது ஜாதி கட்சி, அதனால நாங்க கூப்பிடல. நீங்க மட்டும் தான் அப்போ சும்மா வார்த்தையில் விடக்கூடாது. அதெல்லாம் பாமக பட்டியலின மக்களுக்கு எதிரான கட்சி, அதனால நாங்க கூப்பிட மாட்டோம். யார் எதிரான கட்சி? யார் எதிரான கட்சி? இன்னைக்கு தமிழ்நாட்டில் பட்டியலின சமுதாயத்திற்கு அதிகமாக செய்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. நான் எங்க வேணா நான் சேலஞ்ச் பண்றேன், நான் எங்க வேணா நான் சேலஞ்ச் பண்றேன். அது திமுகவும் கிடையாது, அதிமுக கிடையாது, காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ எந்த கட்சியும் கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சி தாயா. இது நான் மட்டும் இல்ல, இதே திருமாவளவன் ஏத்துட்டு. எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று எங்கள் கட்சியில் ஒரு அரசியல் சாஸ்திரத்தில், எங்கள் கட்சியினுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குயா. வேற தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியும் அப்படி வச்சிருக்கிறாங்களா? இன்னைக்கு திமுகவுக்கு வயசு 85, எவ்வளோ 75. திமுக வயசு 75, 49 தொடங்கப்பட்ட கட்சி அது. 75 வயது உள்ள திமுக இதுவரைக்கும் அந்த 3 பொறுப்புகள், கட்சி தலைவர், கட்சி பொதுச் செயலாளர், கட்சி பொருளாளர், இந்த 3 பொறுப்புகளில் இதுவரைக்கும் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு யாராவது கொடுத்திருக்காங்களா அந்த கட்சியில? இல்லையே. அப்புறம் என்னையா நீங்க சமூக நீதி பத்தி பேசுறீங்க? உங்களுக்கு சமூக நீதிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கையா? திமுக காரங்க கேட்கிறேன் நானு. அதிமுக செஞ்சிருக்காங்களா? இல்லையே. நாங்க செஞ்சிருக்கிறோம், எங்க கட்சி தொடக்கத்திலேயே நாங்க செஞ்சிருக்கிறோம். என் கட்சியினுடைய தொடக்கத்தில் செஞ்சிருக்கிறோம். என் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிற வடிவேல் ராவணன் அவர்கள் தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்தவர். என் கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா அவர்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர். அப்புறம் எப்படி நாங்க பட்டியலின சமுதாயத்துக்கு நாங்கள் எதிரானவர்களாக இருக்க முடியும்?